ஒரு இது வந்து அதிகாரத்தினுடைய பொறுப்பற்ற செயலை காட்டு, பொறுப்பற்ற செயல். தன் குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புமிக்க உரிமையவே அது பாதுகாத்து கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு பொறுப்பற்ற செயல். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அன்னைக்கு வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சாங்க, இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க. அதான் கொடுமையா இருக்கு. விஜய் சொல்லியிருக்காரு, களத்துல இருக்கவங்களை பத்தி பேசணும், நம்ம களத்துல இல்லாதவங்க பேசுறாங்க. அத களத்துல இருக்கிறவங்க, ஈரோடு கடப்பாறை களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சுல, அங்க வந்து நிக்க வேண்டியதானே. கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்கு. இரு சமய பெரியவர்கள் தலைவர்களை அழைச்சு பேசி ஒரு நல்லிணக்க குழுவை வச்சு, உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது, அவங்க அந்த முறை வரும்போது அந்த பருவம் அந்த கால அந்த நேரத்தில் அவங்க விளக்கேற்றி வழிபட்டுட்டு போகட்டும், நீங்க உங்க மத சடங்குபடி நீங்க உங்க வழிபாட்டை தொடருங்க, பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்ம இங்க வந்து மதங்களை தாண்டி மனிதம் தான் புனிதமானது. ஏன்னா இங்க மனிதனுக்காக தான் மதம் வந்திருக்க ஒழிய மதத்துக்காக மனிதர்கள் இல்ல. உடம்புக்கு தான் சட்டையை ஒழிய சட்டைக்கு உடம்பு இல்ல. அப்ப சட்டமும் மதமும் சமயமும் எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. அப்போ எல்லாவற்றையும் கடந்து ஒரு புனிதம் இருக்குன்னா மனிதம் தான். மதத்தின் பெயரால மோதிக்கிட்டு மனிதத்தை கொலை செய்யக்கூடாது. இதை அரசு, அக்கறை உள்ள அரசு அதை கவனத்தில் எடுத்து இந்நேரம் பேசி சத்தமில்லாம முடிச்சிடணும். அந்த பிரச்சனையை நீட்டிக்கிறது இது வந்து அதிகார. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.